அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நின்ற நிலையில பண்ணக்கூடிய ஆசனா பார்ஸ்வ ஓட்டானாசனா. அதுல நம்ம வேறுபாடுகளும் பார்க்க போறோம். இப்போ பார்ஸ்வ ஓட்டானாசனா எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். நின்றுட்டு காலை கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அகலப்படுத்திட்டு இடுப்பு பகுதியில் நம்ம கைகளை இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இடது காலை இடது பக்கம் திருப்பிட்டு வலது காலை கொஞ்சமாக இடது பக்கம் திருப்பிட்டு இந்த ஹிப் அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பணும். அதான் நம்மளோட வலது பக்கம் இடுப்பு நல்லா நேராக நோக்கி இருக்கணும். அந்த இடது பக்கமாக நோக்கி இருக்கணும். இதில் ரெண்டு முட்டியுமே மடங்கக்கூடாது. பின்னாடி கால் இருக்கிறதும் சரி, முன்னாடி இருக்க காலுமே முட்டி மடங்கக்கூடாது. நல்லா இப்படி திருப்பிட்டு கைகளை மேல் நோக்கி நல்லா தூக்கிட்டு முதுகு தண்டை கொஞ்சமாக அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னோக்கி இப்படி குனிய போகிறோம். குனியும் போது ரெண்டு கையுமே இந்த காலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நம்மளோட நெற்றி பகுதி இந்த காலில் படுற மாதிரி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம். அதே மாதிரி கைகள் இடுப்பு பகுதியில் வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் திருப்பணும். இடது காலை வலது பக்கம் கொஞ்சமாக திருப்பிட்டு இடுப்பு பகுதியை முழுமையாக நல்லா திருப்பிடணும். இரண்டு முட்டியுமே மடங்கக்கூடாது. கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி அப்படியே முன்னோக்கி அப்படியே குனிடும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி வரணும். இப்படி நல்லா திருப்பிட்டு வலது காலை நேராக்கிட்டு இடது காலை நேராக்கிட்டு இப்படி வரணும். தளர்த்திக்கலாம். இதுலயே ஒரு வேறுபாடு பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப கைகள் இப்படி நல்லா கீழே எடுத்துட்டு வச்சிடும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பழகிட்டு இந்த பார்ஸ்வ ஓட்டானாசனா பழகிட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம இந்த வேறுபாடை பண்ணணும். ஏன்னா அதுல அவ்வளவா பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால பார்த்து பத்திரமா பண்ற மாதிரி இருக்கும். அதே இது கான்செப்ட் தான். இடது பக்கம் திரும்பிட்டு ஃபுல்லா இப்படி கொண்டு இடுப்பு நல்லா திருப்பிட்டு இப்போ இந்த கைகளில் பின்னோக்கி கைகளை கோத்துக்கு போறோம். நல்லா கோத்துட்டு நம்மள கைகளை நல்லா நேராக்கிடணும். மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு ஷோல்டர் இந்த தோல் பட்டி நல்ல பின் நோக்கி இப்படி வரணும். இப்போ கீழே குனிஞ்சிட்டே நம்ம கைகளை மேல் நோக்கி நம்ம தூக்கணும். நமக்கு தலை பகுதி எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு மட்டும் போனா போதும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். பார்ஸ்வ ஓட்டானாசனா செய்யும் போது ரெண்டு கையுமே கீழே வந்துச்சும். அதனால நமக்கு நல்லாவே பேலன்ஸ் கிடைச்சிது. இப்போ ரெண்டு கையுமே எடுத்து பின்னோக்கி வச்சுட்டு நம்ம குனியறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகும், ஆடிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு தலையை கொண்டு போனா போதும். இப்போ அதே மாதிரி வலது பக்கம் செஞ்சிடலாம். இடது காலை திருப்பிட்டு இடுப்பகுதி நல்லா திருப்பிட்டு கைகள் பின்னாடி வச்சுட்டு கோத்துட்டு மாறு பகுதி விரிச்சிட்டு தோள்பட்டை நல்லா விரிச்சிட்டு முன்னோக்கி குனிஞ்சு போகணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பார்ஸ்வ ஓட்டானாசனா பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடுப்பு பகுதிகளுக்கு நல்லாவே தளர்வு கிடைச்சிரும். அதே மாதிரி நம்மளோட காஃப் மசிலுக்கு ரொம்பவே முக்கியம். பண்ணும் போதே நமக்கு தெரியும். பண்ணிட்டு நம்ம காலை விரிச்சிட்டு நம்ம முட்டி மடக்காம நம்ம பண்றதுனால அந்த காஃப் மசில்ல நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். அது கொஞ்சம் வலிக்கிற செய்யும் போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்ய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு லெக்ல நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.